ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட படிப்பில் இருக்கிற பிரச்சனை அல்லது நீங்கள் சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ. இதுக்காக நம்ம பயன்படுத்துகிற டெக்னிக்கோட பேர் என்னென்னா ரூட் கோஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இந்த டெக்னிக் என்ன அப்படி முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொன்னால், இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம ஒரு பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப நம்மளோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு தீர்வாக இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த அனாலிசிஸை பயன்படுத்தி 95% சொல்யூஷனை நம்ம ஒப்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நீங்கள் இன்றைக்கி ரெட் லைட்டை க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் க்ராஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்பிக்கொள்ளுங்க. அதுக்கு காரணம், நான் வேலைக்கு போகும்போது லேட் ஆகிட்டு, அதனால தான் நான் அப்படி போனேன். அப்போ ஏன் நான் வேலைக்கு லேட்டாக போனேன்? ஏன்னா நான் லேட்டாக தான் எழும்புனேன். அப்போ அதுக்கு நீங்கள் கேள்வி எழுப்புங்க, ஏன் நான் லேட்டாக எழும்புனேன்? ஏன்னா என்னுடைய அலாம் வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் கேள்வி எழுப்புங்க, ஏன் என்னோடய அலாம் வேலை செய்யலை? ஏன்னா நான் நேற்று அதை செக் பண்ணி பார்க்கல. ஏன் நான் செக் பண்ணலை? ஏன்னா நான் நேற்று நைட்டு மறந்துட்டேன். இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சின்ன ஒரு மாற்றம் செய்யாமல் விட்டதுனால ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட ரிவர்ஸ் தான் இந்த ரூட் கோஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனை நான் அலாம் வைக்கிறத மறந்துட்டேன் அப்படின்ற பிரச்சனையை நீங்கள் இன்றைக்கி அலாம் வைக்கிறத மறக்காமல் இன்றைக்கி அலாம் வச்சிங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கும். இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு வழியில் இருக்கிற அந்த பிரச்சனையும் நீங்கள் தீர்த்துக்கிட்டே போகலாம். உதாரணமாக சொல்லப்போனால், நான் லேட்டாக எழும்பினேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணத்துக்கு நீங்கள் வை என்ற கேள்வியை கேட்டுட்டு போய் இப்படியான எல்லா வைக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சி அடிப்படையாக இருக்கிற 5வது வைக்குரிய தீர்வு எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெட் லைட்டை க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை அந்த பிரச்சனை எழாது. இது ஒரு உதாரணத்துக்காக நான் உங்ககிட்ட சொன்னது தான். இதை நீங்கள் உங்கள் பல்வேறு விதமான தேவைகளுக்கு சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, நான் பொழுதுபோக்கில் நிறைய ஈடுபடுறேன், படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கணில்லை அப்படின்னு உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீங்கள் இதன் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனலைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபிஷ்போன் டயக்ராம் அப்படின்றது. இதுவும் ரூட் கோஸ் அனாலிசிஸில் ஒரு வகை தான். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தன்னோட மீனுடைய தலையில் உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அதில் எழுதிக்கணும். உதாரணமாக, எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வருதில்லை, படிக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கான கேட்டகரிஸை நீங்கள் எழுதிக்கணும். ஏன் நான் படிக்கணும் இல்லை அப்படின்றதுக்காக. உதாரணமாக, எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கலை, அல்லது நான் படிக்கிற டைமில் வேறு ஏதாச்சும் ஒரு வேலையில் இருக்கேன், அல்லது எனக்கு படிக்கிறது தோணுதே இல்லை, அல்லது நான் மாச்சல் அறிக்கை, இப்படி அறிக்கிற எல்லா கேட்டகரிஸையும் நீங்கள் இந்த கேட்டகரிஸில் எழுதி கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு கோர்சஸையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். உதாரணமாக, உங்களுக்கு மாச்சல் அறிக்கை அப்படின்னு சொன்னால், ஏன் மாச்சல் அறிக்கை அப்படின்னு எழுதிக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு எனர்ஜியாக இருக்குதில்லை அப்படின்னா, ஏன் எனர்ஜியாக இருக்குதில்லை அப்படின்ற கேள்வி எழுதுங்க. ஏன்னா நான் சாப்பிட்றதில்லை, சரியா உடற்பயிற்சி செய்கிறதில்லை, இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஏன் 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 என்ற கேள்விகளை எழுப்பி அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை தீர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான மேஜர் ப்ராப்ளம் படிக்கன் இல்லை என்ற ப்ராப்ளம் தேர்ந்துடும். இப்படி படிப்பு கண்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் இந்த பிரச்சனையை ஒரு தியரிட்டிக்கலாக எப்படி தீர்க்கிறது என்றதான சொல்யூஷன் தான் இது. இதை நீங்கள் பல்வேறு விஷயங்களில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாஸ்டர் மைண்டாக நீங்கள் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.